வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்று வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை 191 தூத்துக்குடி விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு இரவு நேர விமான சேவை தொடங்கவும் சரக்கு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தவும் மத்திய அரசை வலியுறுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 192 நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி 4 வழி சாலை திட்டம் விரைவாக செலுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 193 தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரயில் திட்டங்களை துரிதப்படுத்தவும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தூத்துக்குடி சென்னை துறைமுக விரிவாக்கம் திட்டங்கள் சென்னையிலிருந்து அமெரிக்கா சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய வெளிநாடுகளுக்கு நேரடியாக விமான போக்குவரத்து டெல்லியிலிருந்து சென்னை வழியாக தூத்துக்குடி வரையிலான சரக்கு வழித்தடம் போன்ற திட்டங்களை விரைவாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 194 குளச்சல் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு சரக்கு பெட்டக இணைய வசதி ஏற்படுத்த மத்திய அரசு மூலம் நடவடிக்கை ஏற்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 195 அனைத்து மாநகராட்சியிலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுற்று சாலைகள் அமைக்கப்படும். தேர்தல் அறிக்கை 196 சென்னை விமான நிலையம் முதல் கீழம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 197 சென்னை வெள்ள தடுப்பு பணிகள் முழுமையாகவும் முறையாகவும் நிறைவேற்றப்படும். தேர்தல் அறிக்கை 198 சென்னை உள்பட முக்கிய நகர பகுதிகளில் வாகன நிறுத்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் வண்ணம் பன்னடக்கு வாகன நிறுத்த வளாகங்கள் கூடுதலாக அமைக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 199 மத்திய அரசின் உதவியுடன் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளை விரிவுபடுத்த செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். தேர்தல் அறிக்கை 200 கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிறைவேற்ற சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.